Hello friends, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நவராத்திரி ரெசிபி நம்பர் 8 பார்க்க போறோம். இது ஒரு சித்ரானா ரெசிபி. இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவை, எப்படி பண்ணலாம்லாம் பார்க்கலாம். டீடைல் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Thank you so much. இதுவரைக்கும் எங்களோட 7 ரெசிபிஸும் ட்ரை பண்ணி எங்க கூட இன்ஸ்டாகிராம்ல அந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணி இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டதுக்கு வாங்க இப்போ ரெசிபி பண்ணலாம். ஓகே, நம்மளோட ஈஸி சித்ரானாக்கு 2 கேரட் மீடியம் சைஸை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி வந்து நான் ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோடது வந்து காஞ்ச பட்டாணி அப்படின்னா அதை ஓவர் நைட் சோக் பண்ணி ஒரு 4 விசில் அளவுக்கு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. இதுதான் இதுக்கு காரம். அதை தவிர நான் ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனி ரைஸ், நீங்கள் பாஸ்மதி யூஸ் பண்ணலாம், நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோகோனட் ஆயில் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அண்ட் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இப்போது ஆயில் சூடாகும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதே மாதிரி க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்துட்டோம். இப்போது பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணியை ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் அண்ட் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட் ஃபார் ஹெல்த் அண்டு கண்ணுக்கு நல்லது. ப்ரோட்டீன் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது கேரட்டில். அதனால் பெருங்காயமும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணி ஒரு 30-40 செகண்ட்ஸ் அளவுக்கு வதக்கினா போகிறோம். அந்த க்ரன்ச்சினஸ் ஆஃப் த கேரட் வந்து ரீடைன் ஆகணும். இப்போது சாதம் பார்த்திங்கன்னா நான் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு சித்ரானா. டெய்லி ஸ்வீட் அந்த மாதிரிலாம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக டெய்லி எப்படியும் அம்பாளுக்கு ஒரு கலந்த சாதம் நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இதை நைவேத்தியம் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி புளியோதரை, லெமன் ரைஸ் ஒரு தேங்காய் சாதம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு வித்தியாசமான ரைஸாக நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய் மேலே விட்டுட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்க அப்படின்னா நான் வெண்டைக்காயில் வந்து தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த வர வீடியோஸில் அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இது கான்டெஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் இதை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க இந்த கான்டெஸ்ட்டுக்கு அப்படின்னு நம்புகிறேன். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து காரப்பொடியும் போட்டுக்கலாம். ஆனால் நான் காரப்பொடி போடலை, ஏன்னா எனக்கு பச்சை மிளகாவோட காரமே போகும். இப்போது நான் வடித்து வச்சுருக்கிற 1 கப் ரைஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் கேரட் அண்ட் அரை கப் பட்டாணி தான் போட்டுட்டு அதுக்கு 1 கப் அளவுக்கு வடித்து வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கோங்க. எனி ரைஸ், பாஸ்மதி, ஜீரக சம்பா, பிளைன் புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை அரிசி சேர்த்திங்கன்னா நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நல்லது புழுங்கலை விட. இப்போது இதை நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. இப்போது நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கான்டெஸ்ட் 8 நம்பர் 8 ரெசிபி. இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸி சித்ரானா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நம்ம நைவேத்தியமாக மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் ஈஸி லஞ்ச் மெனுவாகவும் நம்ம இதை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கேரட்ஸ் அண்ட் பீஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த இஞ்சியோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு ரெசிபி நம்பர் 9 சந்திக்கலாம். இந்த கான்டெஸ்டோட கடைசி ரெசிபி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.